Hi, today we are going to see about the differentiation between among and between. Among na என்னன்னா இவங்களுக்கு மத்தியில இதுக்கும் அதுக்கும் சென்டர்ல இருக்குது அப்படிங்கிறது தான் between. ஓகே, among and between அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நடுவில் இருக்கிறதுன்னு சொல்றது தான் வந்து among. ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்றதுக்கு பேர் between. For example, there is no honor among the present politicians. இப்போ இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ்க்கு நடுவில் பார்த்தோம் அப்படின்னா பொலிட்டீஷியன்ஸ்கிட்ட எந்த ஒரு ஹானரும் இல்லை. there is no honor among the politicians, present politicians. The fireman moved steadily among the fire. நெருப்புக்கு நடுவில் அந்த ஃபயர்மேன் வந்து ரொம்ப ஸ்டெடியாக மூவ் பண்ணிட்டு பயமே இல்லாமல் போயிட்டு இருந்தார். the fireman moved steadily among the fire. அந்த நெருப்புக்கு மத்தியில் நெருப்புக்கு நடுவில் அந்த மேன் போயிட்டு இருந்தார், ஃபயர்மேன் போயிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லுதான். இப்போ between பார்த்தோம் அப்படின்னா the comparison of two things or it is the middle of two things. For example, it decides the life between the two choice. ரெண்டு சாய்ஸ்க்கு நடுவில் அவனோட வாழ்க்கையை அவன் முடிவு பண்ணுறான். He sits between two girls. ரெண்டு கேர்ள்ஸுக்கு நடுவில் அவன் உட்காந்துருக்கான். There is no secret between you and me. உனக்கும் எனக்கும் இல்லை உங்களுக்கும் எங்களுக்குமே நடுவில் எந்த ஒரு சீக்ரெட்டும் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, so he decides the life between the two choice. It sits between among the two girls. There is no secret between you and me. இதுதான் வந்து there is the difference between among and between. among சொல்லும் போது நிறைய பேரோட சொல்லும் போது among சொல்லுவோம். டூ திங்ஸ்க்கு நடுவில் இருக்கிறத சொல்கிறோம் அப்படின்னா between சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த நெக்ஸ்ட் ஒன் at the beginning and in the beginning. at the beginning அப்படிங்கிறது it is start of the place. ஒரு இடத்துல ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் சொல்கிறது வந்து at the beginning. in the beginning அப்படிங்கிறது it stands between two time. அதாவது என்னோடய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், இல்லை நான் ரொம்ப சேடாக இருந்தேன், பட் லேட்டர் ஐ வாஸ் சேஞ்ச்டு அப்படின்னு. இப்போ லேட்டருக்கும் பிகினிங்க்கும் நடுவில் சொல்கிற அந்த வாக்கியங்கள் அந்த சென்டென்ஸு தான் வந்து இந்த பிகினிங் சொல்லுவோம். அட் த பிகினிங் அப்படிங்கிறது இந்த ஆரம்பித்த காலத்தில் அப்படி இல்லை ஆரம்பித்த அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பிளேஸோடு சொல்கிறதுக்கு பேர் தான் அட் த பிகினிங். இந்த பிகினிங் அப்படிங்கிறது இட் இஸ் between the two times. Okay, let's see the examples. At the beginning, you should include that point at the beginning of your speech itself. நீ இந்த பாயிண்ட்டை உன்னோட பேச்சோட ஸ்பீச்சோட பிகினிங்லேயே நீ இதை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். யூ ஷுட் இன்க்ளூட் தட் ஸ்பீச், இன்க்ளூட் தட் கண்டென்ட் அட் த பிகினிங் ஆஃப் த ஸ்பீச் இட் செல்ஃப். இந்த பிகினிங் பார்க்கலாம். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிகினிங் ஆஃப் த மேரேஜ் லைஃப் they have a misunderstanding but later it was gone. அதுக்கப்புறம் இந்த மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் போயிடுச்சு. ஆனால் அவங்க கல்யாண வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் அது அதுக்கப்புறமா இல்லை. ஸோ இந்த டூ டைம் டியூரேஷனில் சொல்லுவோம் இல்லையா, ஈவன் ஐ கேன் சே தட் த பிகினிங் ஆஃப் மை டீச்சிங் ஐ ஹாவ் அ நர்வஸ் டு லுக் அட் த ஸ்டூடெண்ட்ஸ் பட் நவ் இட் இஸ் கான். இந்த இப்போக்கும் முன்னாடிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் சொல்ல போகிறோம் அப்படின்னா அப்போ நாம் இந்த பிகினிங்கை யூஸ் பண்ணி சொல்லுவோம். அட் த பிகினிங் அப்படிங்கிறது at the beginning of my valuation, I was very dilemma to value the paper because I was doubt in the answer key. That was I was in the dilemma to give the mark or not. So at the beginning அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் பிளேஸ் ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனை சொல்கிறது தான். So at the beginning of my paper evaluation, I was in a dilemma to give the mark or not, but later it was அதுக்கப்புறம் வந்து அது சரியாயிடுச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அட் த பிகினிங் அண்ட் இன் த beginning. Okay, thank you so much for watching my video and I catch you in the next video. Until that, signing off, Dr. L. Komati. Thank you.